நம்ம ஊரு கல்யாண பந்தி சாப்பாடுன்றாலே அது ஒரு அனுபவம் இல்ல, ஒரு அட்வென்ச்சர். வராரு அந்த லெஜெண்ட் மாமா, கையில அண்டா, முகத்துல பாசம், ஆனா ஆக்ஷன்ல மட்டும் கருணையே இல்ல. நான் உடனே போதும் மாமா, கொஞ்சம்தான். மாமா சிரிச்சு, அட சாப்பிடுப்பா, உடம்பு வளரணும்னு ஊத்த ஆரம்பிச்சாரு. சாம்பார் இலையில பரவ ஆரம்பிச்சதும் நான் பதறி, மாமா போதும், இலையில இருந்து வழியுது, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு ஊத்திக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு என்னோட கண் முன்னாடி அந்த அண்டா மேஜிக்கா மாறி சாம்பார் அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் கத்துறேன், ஐயோ மாமா, ஊரையே முழுகடிக்க போறீங்க. மாமா ரொம்ப குழுமையா, இன்னும் கொஞ்சம் தக்காளி சாந்து வச்சுக்கோப்பான்னு சொல்றாரு. அடுத்த சீன், நான் சாம்பார் கடலுக்குள்ள மிதக்கிறேன். அப்பளம் படகா, முருங்கைக்காய் துடுப்பா உயிர் பிழைக்க போராடுறேன். எப்படியோ தப்பிச்சு கரை சேர்ந்துட்டு திடீர்னு எழுந்திருச்சேன். அப்பாடா, இது எல்லாம் ஒரு பயங்கரமான கனவுன்னு பெருமூச்சு விட்டேன். அதே நிமிஷம் பின்னாடி இருந்து ஒரு குரல், தம்பி அடுத்து பாயாசம் ஏந்திக்கோ. அப்பதான் புரிஞ்சுது, இது கனவில்ல, ரியாலிட்டி. கதை முடிஞ்சது, கத்திரிக்காய் காய்ச்சது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.